ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 9th சிபிஎஸ்சி போர்டில் பழைய சிலபஸ்லேருந்து புது சிலபஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியாமெட்ரினா என்ன, அடுத்தது கார்ட்டீசியன் பிளேன்னா என்ன, அடுத்தது 2 பாயிண்ட்ஸ்க்கு உண்டான டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி தான் உங்களுக்கு இங்கே பார்க்க போகிறோம். கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்னென்னு தெரியும், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் ஆப்சிகான்னு சொல்லுவோம், அதே ஒய் ஆக்சிஸ் ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். இது யார் டெவலப் பண்ணாங்கன்னா ரெனே டெஸ்கார்ட்ஸ். ஓகே, இப்போது 2D பிளான் ஃபார்ம்டு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் பர்பண்டிகுலராக இப்படி மீட் பண்ணுற இந்த இதை தான் 2D பிளான் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸை ஹரிசாண்டலாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் வேர்ட்டிக்கலாக இருக்கும். ஸோ இப்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்தையும் நம்ம எடுத்தோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு நெகட்டிவும் ஒரு பாசிட்டிவும் இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஒரு பாசிட்டிவும் ஒரு நெகட்டிவும் இருக்கும். அப்போ உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் 9,4 அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுமே பாசிட்டிவ் தான். +9 அண்டு +4 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர். அப்போ அது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் லை ஆகும். அதே மாதிரி தான். ஸோ என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அது எந்த குவாட்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எப்படி பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஷின்ஸ். எப்படி பிளாட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க 2,5னா 2 எங்கே வரும், 5 எங்கே வரும், இது ரெண்டும் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த இதில் மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். 2 பாயிண்ட்க்கு நடுவில் இருக்கிற மிட் பாயிண்ட்டை தான் நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலா. அதுக்கு உண்டான ஃபார்முலா x1 + x2/2, y1 + y2/2. அதே மாதிரி கொலினியாரிட்டின்னா என்ன, ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸும் ஒரே லைனில் மீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை கொலினியாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் அதோட AB² + BC² = AC². ABC அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர்டு எது அதிகமாக இருக்கோ அதுதான் நம்ம ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். ஸோ AB², ஏதாவது 2 சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது இன்னொரு சைட் வந்தது அப்படின்னு சொன்னால் அது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இப்போ இந்த உங்களுடைய புக்கில் என்னெல்லாம் இவங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், மிட் பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது தான் இந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில் 9th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் இப்போது 2026 to 2027 வரக்கூடிய அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இது நான் உங்களுக்கு சும்மா கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் அடுத்தது அப்லோட் பண்ணுவேன்.